வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் மீண்டும் கூட்டணி அரசியல் குறித்து பல்வேறு விவாதங்கள் எழுந்துள்ளன. அந்த வகையில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேசிய கருத்துக்கள் தற்போது அரசியல் வட்டாரங்களில் கவனத்தை ஈர்த்துள்ளன. டிடிவி தினகரன் தனது பேச்சில் எதிர்கால அரசியல் சூழ்நிலையை பொறுத்து எந்த கட்சிகள் கூட்டணி அமைக்கும் என்பது அரசியல் நிலவரத்தின் அடிப்படையில் முடிவு செய்யப்படும் என்று குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து திமுகவும் அதிமுகவும் எதிர்காலத்தில் கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்வி சமூக வலைத்தளங்களிலும் அரசியல் வட்டாரங்களிலும் விவாதமாக மாறியுள்ளது. ஆனால் தற்போது திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் ஒருவரை ஒருவர் கடுமையாக அரசியல் ரீதியாக விமர்சித்து வருகின்றன. எனவே இந்த இரு கட்சிகளும் கூட்டணி அமைப்பார்கள் என்று உறுதிப்படுத்தும் எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை. டிடிவி தினகரனின் கருத்து: அரசியலில் நிரந்தர நண்பர்களோ நிரந்தர எதிரிகளோ இல்லை. சூழ்நிலைகள் மாறும்போது அரசியல் முடிவுகளும் மாறலாம் என்ற பொதுவான அரசியல் பார்வையை வெளிப்படுத்துவதாக பலர் கருதுகின்றனர். இதனால் எதிர்கால தேர்தல்களில் கூட்டணி அமைப்புகள் எப்படி அமையும் என்பது குறித்து மக்களின் பல்வேறு ஊகங்கள் வெளியாகி வருகின்றன. தேர்தல் வியூகம் மற்றும் அரசியல் கணக்கீடுகளை பொறுத்து மாறக்கூடியவை. எனவே எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை தற்போது உறுதியாக கூற முடியாது. அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகும் வரை இதுபோன்ற தகவல்களை அரசியல் விவாதங்களாக மட்டுமே பார்க்க வேண்டும். இந்த விவகாரம் குறித்து உங்கள் கருத்து என்ன? திமுக மற்றும் அதிமுக எதிர்காலத்தில் கூட்டணி அமைக்க வாய்ப்பு உள்ளதா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற தமிழக அரசியல் செய்திகள் மற்றும் உடனடி அப்டேட்களை தொடர்ந்து அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.